வணக்கம். எல்லா விதமான தானங்கள்லயும் எது ரொம்ப சிறந்ததுன்னு நினைக்கிறீங்க? பணம், உணவு, இல்ல வேற ஏதாவது? வாங்க, இன்னைக்கு நாம இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு வர ஒரு சம்ஸ்கிருத வாக்கியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும், இதுக்குள்ள இருக்கிற ஞானம் நாம வாழ்க்கைய பார்க்கற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்தது. இதோ அந்த வாக்கியம். நல்ல கவனிங்க. ஞானம், தானம், ஸ்ரேஷ்ட தானம். இதோட அர்த்தம் அறிவை பகிர்வதுதான் இருக்கிறதுலயே மிக உயர்ந்த தானம். இது வெறும் வார்த்தைகள் இல்ல. இந்த பழங்கால கருத்து இன்னைக்கும் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்குன்னு நாம சேர்ந்து பார்க்கலாம். சரி, வாங்க இந்த வாக்கியத்தை நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். முதல் வார்த்தை ஞானம். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஞானம்னா என்ன? நாம பொதுவா நினைக்கிற மாதிரி புக்ஸ்ல படிக்கிற அறிவு மட்டும் இல்ல, இல்லனா இன்டர்நெட்ல தேடினா கிடைக்கிற தகவல் மட்டும் இல்ல. இது அதையும் தாண்டின ஒரு விஷயம். இது ஒருத்தரோட பார்வைக்கு தெளிவை கொடுக்கற, வாழ்க்கைக்கு வழிகாட்டுற உண்மையான ஞானத்தையும் ஒரு ஆழ்ந்த புரிதலையும் குறிக்குது. அதாவது இது ஒருத்தரை மேம்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த அறிவு. ஒருத்தர் ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது தெளிவையும் இருண்ட பாதையில வெளிச்சத்தையும் கொடுக்கறது இந்த ஞானம்தான். இது வெறும் தகவலை சேகரிக்கிறது இல்ல, இது ஒரு முழுமையான ஒரு மாற்றம். ஓகே, இந்த ஞானம் இவ்ளோ பவர்ஃபுல்னா அத மத்தவங்களுக்கு கொடுக்கறதுல அப்படி என்ன ஸ்பெஷல்? யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்விதான் நம்மள இந்த வாக்கியத்தோட 2வது பகுதிக்கு, அதாவது கொடுக்கிற செயலுக்கு கூட்டிட்டு போகுது. இப்ப நாம 2வது பகுதிக்கு வந்திருக்கோம். தானம், அதாவது கொடுக்கும் செயல். தானம்னா கொடுக்கறது இல்ல தர்மம் செய்யறது. நம்ம கிட்ட இருக்கிறத சுயநலமே இல்லாம மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது தான் தானம். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த பரிசு வெறும் பொருளா இல்லாம அறிவா இருக்கும்போது அந்த தானத்தோட தன்மையே மொத்தமா மாறிடுது. அறிவை பகிர்வத மத்த தானத்திலிருந்து எதை அழகுபடுத்துது யோசிச்சு பாருங்க. நான் உங்ககிட்ட 100 ரூபாய் கொடுத்தா எங்கிட்ட இருக்கிற 100 ரூபாய் குறையும், கரெக்டா? ஆனா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா இல்ல ஒரு விஷயத்த கத்து கொடுத்தா எனக்கு எதுவுமே குறையாது. உண்மையை சொல்லணும்னா உங்களுக்கு அதை விளக்க விளக்க எனக்கே அந்த விஷயம் இன்னும் ஆழமா புரியும். பாத்தீங்களா? கொடுக்க கொடுக்க வளர்ற ஒரே விஷயம் அறிவுதான். அதை யாரும் திருடவும் முடியாது. அப்போ ஞான தானம் ரொம்ப யுன்னீக்கானது, பவர்ஃபுல்லானதுன்னு நமக்கு இப்போ புரியுது. ஆனா இந்த வாக்கியம் இது ஒரு நல்ல தானம்னு மட்டும் சொல்லல, இதுவே மிக உயர்ந்த தானம்னு சொல்லுது. அப்படி எது இத மத்த எல்லாத்தையும் விட உயர்ந்த இடத்துல வைக்குது? இந்த கேள்விக்கான பதில் நம்மளோட கடைசி வார்த்தையான சிரேஷ்டா அப்படிங்கறதுல தான் இருக்கு. இந்த ஒரு வார்த்தை தான் இந்த முழு கருத்தோட உச்சக்கட்டமே. ஸ்ரேஷ்டா அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தி பெஸ்ட், இதுக்கு மேல ஒன்னும் இல்ல, நிகரற்றது, எல்லாத்துலயும் சிறந்தது. அப்போ இந்த வாக்கியம் ரொம்ப தைரியமா ஒரு விஷயத்த சொல்லுது. நீங்க செய்யக்கூடிய எல்லா தானங்கள்லயும் அறிவை கொடுக்கறது தான் உச்சகட்டமான தானம். இந்த ஒப்பீட பாத்தீங்கன்னா காரணம் ரொம்ப அழகா புரியும். யோசிச்சு பாருங்க. பசியில இருக்கிற ஒருத்தருக்கு நாம சாப்பாடு கொடுக்கறோம், அது கண்டிப்பா அவசியம்தான். ஆனா அது அன்னைக்கு ஒரு நாள் பசிய போக்கும், அது ஒரு தற்காலிகமான தீர்வு. ஆனா அதுக்கு பதிலா ஒருத்தருக்கு ஒரு தொழிலை கத்துக் கொடுக்குறீங்க, இல்ல ஒரு புது திறமைய சொல்லி கொடுக்குறீங்கன்னு வைங்க, அதை உங்க வாழ்நாள் முழுசுக்கும் அவங்க பசிய போக்கிக் கொள்ள உதவுற ஒரு கருவி மாதிரி. ஒன்னு தற்காலிகம், இன்னொன்னு நிரந்தரம். ஒன்னு வரையறுக்கப்பட்டது, இன்னொன்னு எல்லையற்றது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, பொருள் தானம்ங்கிறது நோயோட அறிகுறிக்கு மருந்து கொடுக்கற மாதிரி. ஆனா ஞான தானம்ங்கிறது அந்த நோயே வேரோட அழிக்கிற மாதிரி. இது ஒருத்தரை அடுத்தவங்கள சார்ந்த இருக்க வைக்கிறதுக்கு பதிலா அவங்கள தன்னிறைவாடைய வைக்குது. இது ஒருத்தர்கிட்ட ஆரம்பிச்சு சமூகம் முழுசுக்கும் பரவக்கூடிய ஒரு பாசிட்டிவ் அலை மாதிரி. அதாவது நீங்க ஒருத்தருக்கு மீன் கொடுக்கல, மீன் பிடிக்க கத்துக் கொடுக்கறீங்க. அதுதான் வித்தியாசம். இப்போ இந்த முழு புரிதலோட அந்த வாக்கியத்தை மறுபடியும் பாருங்க. ஞான தானம் சிரேஷ்ட தானம். ஞானத்தோட பரிசுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்தது. ஏன்னா அது மத்த தானங்களோட தேவையே குறைக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற மனிதர்களை கொண்ட ஒரு உலகத்தை உருவாக்குது. இது எவ்வளவு ஆழமான அழகான ஒரு கருத்து இல்லையா? இது வெறும் ஒரு பழங்கால தத்துவம் மட்டும் இல்ல, இது நமக்கான ஒரு நேரடி கேள்வி. இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்ச எந்த அறிவை, எந்த திறமைய, இல்ல எந்த ஞானத்தை மத்தவங்களோட பகிர்ந்து அவங்க வாழ்க்கைய நீங்க மேம்படுத்தலாம்? யோசிச்சு பாருங்க.